வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டல் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கொத்தலவாடி அப்படின்ற கன்னட மூவியோட ரிவ்யூ. இந்த படம் வந்து பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. பிருத்வி ஆம்பர் தான் இதுல வந்து லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு ரூரல் ஆக்ஷன் டிராமா. அதாவது கொத்தலவாடி அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்த மக்கள் மொத்தமா சேர்ந்து ஆத்து மணலை எடுக்கிறது அப்படின்ற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அது வந்து சட்டவிரோதம் அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்க வந்து பாக்குறாங்க. இதை தடுக்க போலீஸ்காரங்க அந்த ஊருக்குள்ள போனாலும் அவங்களை அடிச்சு திம்சம் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களை எப்படிடா தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த ஐடியாவை அந்த ஊர் மக்களுக்கு போட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவண்ணா அப்படின்ற ஒரு நபர். இவர் அந்த ஊரோட ஒரு இன்ஃபுளுன்ஷியல் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த பாபண்ணாவோட இன்டென்ஷன்ஸ் என்ன, எதுக்காக இந்த மக்கள் இந்த மணல்கள் எல்லாம் எடுக்கிறாங்க, அண்ட் இதெல்லாம் போலீஸ் கட்டுப்படுத்தினாங்களா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் ஏற்பட்டுச்சான்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயமே அந்த பாபண்ணாவோட கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த மக்களை எப்படி மேனிபுலேட் பண்றாரு அண்ட் தன்னோட ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பொலிட்டீஷியனா மாறுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணியிருப்பாரு. அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுமே இதுல தரமா இருந்துச்சு. கோபாலகிருஷ்ண தேஷ்பாண்டே அப்படின்றவர் தான் அந்த ரோல் பிளே பண்ணியிருக்காரு. ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த ரூரல் செட்டப் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த இயற்கை வளங்களை ப்ரிசர்வ் பண்றதுக்கு மக்களோட பங்கும் தேவைன்ற மாதிரியான ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. மற்றபடி இந்த படத்துல சொல்ற அளவுக்கு பெரிய விஷயங்கள் அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மணல் எடுக்கிறதுக்கான லாஜிக் இருக்குல்ல, எதுக்காக அந்த மக்கள் எடுக்கிறாங்க, அதுவே வந்து கன்வின்சிங்கா இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த ஊர்ல ஒரு டிசாஸ்டர் வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் வில்லன் கிட்ட கடன் வாங்கி அந்த கடன் பிரச்சனைனால வந்து இவங்க மண் எடுக்கிறாங்க அப்படின்ற அந்த லாஜிக் சொல்லியிருப்பாங்க. அதுவே லாஜிக்கலா இல்ல. இதை தாண்டி அந்த வில்லனுக்கான முடிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அதோட மோசமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய மனமாற்றம் இருக்குல்ல, பொசுக்குன்னு மாறிடுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அதுவும் கன்வின்சிங்கா இல்ல. அதே மாதிரி போலீஸ்காரங்க அத்தனை பேர் இருந்தும் அடி வாங்கிட்டு தான் வராங்க அப்படின்ற மாதிரியான காட்சி அமைப்புகளும் ரொம்ப நார்மலா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி உண்மைக்கு அப்பாற்பட்ட மாதிரியான காட்சிகள் அப்படின்றது நிறைய நிறைஞ்ச ஒரு படம். கதையாவே ரொம்ப ஷாலோவா தான் யோசிச்சிருக்காங்க. ஒரு சில காட்சி அமைப்புகள் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது ஓகேவா இருந்தாலும் இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான். என்னோட ரேட்டிங் 2.4 out of 5. அடல் கண்டென்ட் எல்லாம் பெருசா இல்ல. பாக்குறதும் பார்க்காததும் உங்க விருப்பம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.